சன்மி, எழுந்து உட்காரு, ஓட்ஸ் குடிப்ப என்று அவள் அருகில் அமர்ந்தான் சரவணன். அண்ணா, எனக்கு சாப்பிடவே தோணல, போ, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சன்மதி கடுப்பாக சொல்லவும், இதுதான் நீ தப்பு பண்ற சன்மதி. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ சாப்பிடணும். ஒழுங்கா எழுந்து உட்காரு, நான் ஊட்டி விடுறேன் என்றான் சரவணன். போ அண்ணா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு எதுவும் வேண்டாம், நீயே சாப்பிடு, அதுவும் இந்த கஞ்சி எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றாள் முகத்தை சுழித்து. இதுதான் உடம்பு சரியானதும் ஓவரா பண்றதுன்னு சொல்றது. அது என்ன வாக்கு? கொன்றுவேன் சன்மி, கொஞ்சமாக சாப்பிடு, அப்போதான் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும், இல்லைன்னா நெண்டிக்கிட்டே இருப்ப என்றான் சரவணன். என்று அவனை பாவமாக சன்மி பார்க்க அவள் பார்வையை அலட்சியம் செய்த சரவணன் அவளுக்கு ஓட்ஸை ஊட்டிவிடவும் அவனுக்கு பயந்து கொண்டே அதை வாங்கி சாப்பிட்டாள். அவளுக்கு முழுதாக ஊட்டி முடித்த சரவணனின் மொபைல் சிணுங்க, சன்மி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வந்துடுறேன் என்று விட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் பால்கனிக்கு வந்த சரவணன் காலை அட்டன் செய்து, சொல்லுவதி, எப்படி இருக்க, போன வேலை முடிஞ்சுதா என்று கேட்டான். அதெல்லாம் பக்காவாக முடிஞ்சுது சரவணா, நான் இப்போ பெங்களூரில் தான் இருக்கேன், நீ வரியா, உன்னை பார்க்கணும் போல இருக்குது என்றாள் ரேவதி. நான் சண்டிகரில் இருக்கேன்டி என்று சரவணன் புன்னகைக்க, என்ன சொல்கிற, சண்டிகரா, அங்கே எதுக்கு போன, அங்கே என்ன வேலை உனக்கு? எனக்கு தெரியாது, நான் உன்னை இப்போவே பார்த்தாகணும், எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, வாடா என்றாள் அடவாதமாக. லூஸ் மாதிரி பேசாதடி, இப்போ மட்டும் என் முன்னாடி இருந்த உன் கன்னத்தில் 4 அறை கொடுத்துருப்பேன். நீ எப்படி ஒரு வேலையாக பூனே போனியோ அதே மாதிரி தான் நான் என் தங்கச்சியை பார்த்துக்க சண்டிகர் வந்திருக்கேன். சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாத, ஒழுங்காக சென்னை போய் சேரு, என்னால் இன்னைக்கு எங்கேயும் வர முடியாது, பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காத என்று விட்டு காலை கட் செய்து ஹரீஷின் பையன் முரடன் என்பதை நிரூபித்தான் சரவணன். அண்ணா என்று அழைத்தபடி பார்வதி வரவும், சொல்லு பாரு என்று சரவணன் திரும்ப, வாங்க நாமளும் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா சன்மதி தூங்க ஆரம்பிச்சிடுவா என்றாள் பார்வதி. நீ எடுத்து வைமா, நான் வரேன் என்று சரவணன் சொல்லவும் தலையாட்டிவிட்டு பார்வதி அங்கிருந்து நகர கீதாவுக்கு கால் செய்தான் சரவணன். உடனே காலை அட்டன் செய்த கீதா, டேய் சரவணா, ஃபோன் பண்ண இவ்வளவு நேரமா, சன்மி எப்படி இருக்கா, ரொம்ப வயிறு வலிக்குதாமா என்று கவலையாக கேட்டார். இல்லைம்மா, இப்போ வலி இல்லை, நார்மலாக தான் இருக்கா. அப்பா என்ன பண்ணுறாரு? அண்ணி, இனியன், நிஷா குட்டி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க என்று கேட்டான். இனியா கூட இனியன் இருக்கான், நிஷா குட்டி ஸ்கூல் போயிருக்கா, உன் அப்பா இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரல, உன் அண்ணன் ஆஃபீஸில் இருக்கான், தாத்தா பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நான் ரூமில் இருக்கேன், போதுமா இன்ஃபர்மேஷன் என்று நக்கலாக கேட்டார் கீதா. அம்மா, ரொம்ப தான் பண்ணுறீங்க, தனியாக இருப்பீங்கன்னு கால் பண்ணேன்ல, என்ன சொல்லணும், போங்க, நீங்கள் தனியாகவே இருங்க, நான் போய் சன்மி கூட தூங்குறேன் என்றான் கோபமாக. அப்பனை மாதிரியே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உனக்கு கோபம் வருது சரவணா, கோபத்தை முதல்ல குறைக்க பாரு, இந்த கோபம் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடும். சரி போ, போய் சன்மியை பார்த்துக்கோ, நான் உங்கள் அப்பா வந்ததும் கால் பண்ணுறேன். சன்மி பத்திரம் சரவணா, நைட்டில் ரொம்ப புரண்டு புரண்டு படுத்து அழுவா, பத்திரமா பார்த்துக்கோ என்றார் கீதா. புரியுதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று விட்டு உள்ளே வந்த சரவணன் பார்வதியுடன் அமர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு, பாரு, நீ எங்கே படிப்ப என்று கேட்டான். பக்கத்தில் இருக்கிற ரூமில் படுத்துப்பேன் அண்ணா, நீங்கள் சன்மதி கூட படுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் எழுதுகிற வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் போய் படுத்துக்கிறேன், ஏதாவது வேணும்னா கதவை தட்டுங்க, தயங்காம என்றாள் பார்வதி. சரி பாரு என்று விட்டு சன்மி அறைக்கு வந்த சரவணன், சன்மி நீ படுக்கலையா என்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த தங்கையை பார்த்து கேட்டான். அண்ணா, நான் எப்படி தனியாக தூங்குறது, நீ வா வந்து படு என்று சன்மி பெட்டை அவளின் குட்டி கையால் சின்ன குழந்தை போல தட்டி காட்டவும் புன்னகைத்த சரவணன், ஏண்டி இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்ணுற, உனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறியா, அந்த யாழி பிசாசும் இப்படி தான் இருந்தா, அவளுக்கே இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குது, நீ என்னன்னா அவளை விட மோசமாக இருக்க, உனக்கெல்லாம் ஒரே அடியாக 60ஆம் கல்யாணம் தான் என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தான் சரவணன். அவன் தோளிலேயே செல்லமாக அடித்த சன்மி, நான் 60ஆம் கல்யாணமே பண்ணிக்கிறேன், நீ இப்போது எந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்டு வந்த, அண்ணியை கரெக்ட் பண்ணிட்டியா, முகம் ஒரு மாதிரி இருக்குதே, என்னண்ணா சண்டையா என்று கேட்க, நான் அம்மாட்ட பேசிட்டு வந்தேன், தேவையில்லாத கற்பனை பண்ணிக்காம படுக்கலாம் வா என்று அவளை அணைத்தபடி கட்டிலில் விழுந்தான் சரவணன். அவன் நெஞ்சில் சாய்ந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்ட சன்மி, அண்ணா
வயிறு வலி வர மாதிரி இருக்குது என்று பாவமாக கூறினாள். நீ எதையும் நினைக்காம அமைதியா படு. வயிறு ரொம்ப வலிச்சா என்னை எழுப்பு, சரியா என்றான் அவள் தலையை தடவி கொடுத்து. சரிண்ணா என்று விட்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து பல்லை கடித்து கொண்டே கண்ணை மூடினாள் சண்மதி. சக்தி, தீக்ஷண்யா, உங்கள் 2 பேரையும் சரோவத்தை கூப்பிட்டாங்க. பின்னாடி தோட்டத்தில் தான் இருக்காங்க. போங்க, போய் என்னன்னு கேட்டுட்டு வெளியே போயிட்டு வாங்க என்றார் மோகனா. சரிங்க மாம் என்று விட்டு மனைவியின் கையை பிடித்து இழுத்து கொண்டே தோட்டத்திற்கு வந்த சக்தி, பாட்டி கூப்பிட்டீங்களா? மாம் சொன்னாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் பட்டுன்னு பேசுங்க. இப்போ பொறுமையாக பேசுகிற அளவுக்கு நேரம் இல்லை என்றான். ஒரு 10 நிமிஷம் உன் பாட்டிகிட்ட பேசுகிற அளவுக்கு இப்போ நீ பிஸியாக இருக்கியா சக்தி என்று சரோ கோபமாக கேட்க, இப்போ நான் பிஸி தான். நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்க? நாங்கள் வெளியே கிளம்பும்போது தான் வேணும்னே பேசணும் அது இதுன்னு சொல்லி கடுப்பேற்றுவீங்களா என்று கோபமாக கேட்டான். டேய், ஓவராக பண்ணாத. 10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆயிடாது. நீ சொன்ன மாதிரி நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன் என்ற சரோ இருவரையும் அழுத்தமாக பார்த்து, நீங்கள் இன்னும் வாழ்க்கையை தொடங்கலையா என்று கேட்டார். தீக்ஷண்யா தலையை குனிய, தலையை நிமித்து என்று அவளை அதட்டிய சக்தி சரோபுரம் திரும்பி, இங்கே பாருங்க பாட்டி, உங்கள் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை தயவு செஞ்சு நீங்களே கெடுத்துக்காதீங்க. நாங்கள் வாழ்க்கையை தொடங்கினோமா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அது எங்களோட பர்சனல். இப்படித்தான் மாம் மிஸ்டர் தினேஷையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டிங்களா என்று கோபமாக கேட்டான். நான் கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு உன் அப்பாவும் அம்மாவும் வச்சுக்கல சக்தி. சும்மா எல்லா விஷயத்துக்கும் கோவப்படாத. வீட்டில் பெரியவங்கன்னு இருந்தால் இந்த மாதிரி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. உன் பொண்டாட்டி என்னன்னா வேலைக்கு போகணும், முன்னேறணும்னு பாட்டு பாடுறா. அவள் ஆசைப்படுறதுல தப்பே இல்லை. ஆனால் நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஆசைக்கு வேணும்னா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகட்டும். மற்றபடி வாழ்க்கையை தொடங்குங்க, தள்ளி போட்டுட்டே போக வேண்டாம் என்றார் சரோ. பக்கத்தில் இருந்த கட்டையில் ஓங்கி குத்திய சக்தி சரோவை கடுமையாக முறைத்து பார்த்து, திரும்ப சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை கெடுத்துக்காதீங்க. என் பொண்டாட்டி விருப்பம் என்னவோ அதுதான் என் விருப்பம். அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன். தேவையில்லாமல் எங்கள் பெட்ரூம் விஷயத்தை பற்றி பேசி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. அண்ட் இந்த மாதிரி பேசுறது இதுவே கடைசி முறையாகவும் இருக்கட்டும் என்று அடிக்குரலில் சீறினான். அவனின் கோபமான சிவந்த முகத்தை பார்த்தும் கர்ஜனையான குரலிலும் அனிச்சையாக 2 அடி பின்னால் தள்ளி நின்ற சரோ, சக்தி, நீ கோவிச்சிட்டாலும் சரி, நீங்கள் தள்ளி இருக்கிறது தப்பு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆந்திரா போய் உனக்கு பரிவட்டம் கட்டி முடிச்சு பார்வதி தேவி சிலைக்கு கும்பாபிஷேகம் நடத்தி பூஜை பண்ணும்போது உன் பொண்டாட்டி கன்னி பொண்ணா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவளோட உயிருக்கு தான் ஆபத்து என்றார். நான் ஆந்திரா வரேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே என்று சக்தி நெற்றியை நீவியபடி அவரை புருவம் உயர்த்தி பார்க்க, அத்தான் என்று அவன் கையை பிடித்த தீக்ஷண்யா அவனை நிமிர்ந்து பார்த்து, நான் பாட்டிக்கு உங்களை கூட்டிட்டு வருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் என்று எச்சில் விழுங்கியபடி சொல்லவும் அவள் கன்னத்தில் பளாரென்று ஓங்கி அறைந்தான் சக்தி. அவன் அடித்த அடியின் விசையில் பட்டென கீழே விழுந்த தீக்ஷண்யா அத்தான் என்று அவனை பயந்து பார்வை பார்க்க, சக்தி, நீ தப்பு பண்ற. உன் பொண்டாட்டியா இருந்தாலும் அவளை இப்படி நடத்துறது சரியில்லை என்றார் சரோ. பாட்டி, ஸ்டாப். உங்களால தான் இப்போ அவ என்கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கா. அவளுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது. அதை கோயில் குளம் பரிகாரம்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை வாழுன்னு திணிக்காதீங்க. அவள் ட்ரீமை அவள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒன்றும் நடக்காது. நான் ஆந்திராவும் வரமாட்டேன். எனக்கு அந்த பரிவட்டமும் வேண்டாம் என்று சக்தி ஆக்ரோஷமாக கர்ஜிக்க, அவனின் இறுகிப்போன கோவை முகத்தை பார்த்து சரோஜா, தீக்ஷண்யா இருவரும் வெகுவாக பயந்து போயினர். அத்தியாயம் 144. இப்ப வர முடியுமா முடியாத ரது என்று யுவா கோபமாக கேட்க, என்ன தீரன், உங்களுக்கு லூஸ் பிடிச்சிருக்கா? திடீர்னு நீங்க பாட்டுக்கு வந்து வெளியே போலாம் வான்னு உரிமையா கூப்பிடுறீங்க. என்னால் எங்கேயும் வர முடியாது என்று கோபமாக கூறினாள் வந்தனா. என்ன லவ் பண்றேன்னு சொல்ற? லவ்வையும் சொல்லிட்ட. அப்புறம் நான் வெளியே கூப்பிட்டா மட்டும் எதுக்கு இப்படி கோபமா பேசுற? நீ என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க என்று புரியாமல் அவளை பார்த்தான் யுவா. வந்தனா திருட்டு மொழி முழித்தபடி, ஐயோ, இவன்கிட்ட இருந்து தப்பிக்க லவ்வை சொல்லி தொலைச்சது பாடா இருக்கு என்று மனதில் நினைத்தபடி அவனை பார்த்த வந்தனா, இல்ல தீரன், நீங்க சமூகத்துல பெரிய ஆளு. தினமும் உங்களை தான் சோஷியல் மீடியா வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. அதான் இந்த டைம்ல நாம வெளியே போனா சரியா இருக்காது. அதுவும் இல்லாம அம்மாவையும் பார்த்துக்கணும். அவங்க தனியா இருப்பாங்க. இப்பதான் அவங்க கொஞ்சம் தேறிட்டு வராங்க
என்றாள் கையை பிசைந்து கொண்டு. அவள் இடுப்பை பிடித்து அவளை தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்த யுவா, ரத்து, நான் அம்மா கிட்ட பேசிட்டேன்டி. அவங்க கூட்டிட்டு போக சொல்லி சம்மதம் சொல்லிட்டாங்க. நாம போயிட்டு வர வரைக்கும் அவங்கள கமலா அக்கா பார்த்துப்பாங்க. அப்புறம் நாம ஒன்றும் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு போக போகிறது கிடையாது. ஸோ எதை பற்றியும் யோசிக்காம கிளம்பி வா. முதல்ல ஆசையாக கூப்பிடுறேன். இதுக்கு மேலே எதையாவது சொல்லி என்னை டென்ஷன் படுத்தாத என்றான். அவனின் தொடுகையில் மனதில் கலவையான மாற்றம் உருவாக அவன் நெஞ்சில் கை வைத்து அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்த வந்தனா அவன் முகம் மாறியதில் அவன் நெஞ்சை அவள் பிஞ்சு விரலால் அழுத்தி, நான் வரேன் தீரன் என்றாள். யுவா அவளை பார்த்து அழகாய் சிரித்து அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்து, சோ ஸ்வீட்டி, ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் டைம், சீக்கிரம் ரெடியாகி கீழே வா, நான் வெயிட் பண்ணுறேன் என்று விட்டு அங்கிருந்து ஹாலுக்கு வரவும், அண்ணா என்று அழைத்தபடி அவன் முன்னால் வந்தான் முருகன். வா முருகா, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? அந்த ஆகாஷ் பின்னாடி யார் இருக்கா? அவன் அவ்வளவு அறிவாளி கிடையாது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் சரியா எடுத்து வைக்கிறான்னா அவன் பின்னாடி இருந்து மறைமுகமாக யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க. அந்த ஒருத்தர் யாரு என்று கோபமாக கேட்டான் யுவா. விசாரிக்க சொல்லியிருக்கேன் அண்ணா. டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நம்ம பசங்கக்கிட்டையும் கேட்டேன். அவங்களுக்கு யாருன்னு சரியாக தெரியல. உங்களை உள்ளே தூக்கி வைக்கணும்னு போலீஸ்காரனுங்க தீவிரமாக ஏதோ பண்ணுறானுங்க. அண்ணா, நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் என்றான் முருகன். பயப்படுற ஆள் நான் கிடையாது முருகா. எவனாக இருந்தா என்ன, என் பின்னாடி சக்தி இருக்கிற வரைக்கும் என்னை ஒருத்தனாலையும் தொடவே முடியாது. சரி, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நான் அம்மா விஷயமா சொன்னதை மறந்துட்டியா? எப்படி அண்ணா அதை போய் மறப்பேன்? அண்ணி ஹாஸ்பிட்டல்லையே லேடி டாக்டர் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி டீன் கிட்ட பேசியிருக்கேன். நாளைக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன்னு டீன் சொன்னார் என்றான் யுவா. சரி முருகா, நானும் உன் அண்ணியும் வெளியே கிளம்புறோம். அவளுக்கு தெரியாமல் எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க. நீங்கள் பின்னாடி வர்றது தெரிஞ்சா ப்ரைவசி அது இதுன்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவா என்றான் யுவா. புரியுதண்ணா, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று விட்டு முருகன் அங்கிருந்து நகர மஞ்சள் வண்ண காட்டன் சுடிதாரில் பேரழகியாக வந்தாள் வந்தனா. அவளை ஒரு நொடி ரசித்த யுவா பின்தலையை தட்டி கொண்டு, யுவா, மீதிய வெளியே போய் பார்த்துக்கலாம். இவளை பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே தான் இருக்க தோணும் என்று நினைத்தபடி அவள் அருகில் வந்து அவள் கையை பிடித்து, போலாமாடி என்று கேட்டான். அம்மா கிட்ட சொல்லிட்டு போலாமாங்க என்று வந்தனா திக்கி திணறி கேட்க, நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்காக மறுபடியும் சொல்லிட்டு போகலாம். அதுக்காக ஏன் இப்படி திக்கிற? என்கிட்ட என்ன உனக்கு பயம் என்று யுவா அழுத்தமாக கேட்க, இல்லைங்க ஒன்றுமில்லை என்று வந்தனா. இந்த ஆள் முகம் என்ன டெரராக இருக்குது. நான் மேலே இருந்து வரும்போது அந்த முருகனும் இவரும் ஏதோ சீரியஸாக பேசிட்டு இருந்தாங்களே, என்னவா இருக்கும் என்று யோசிக்க, ரத்து வா என்று அவளை இழுத்து கொண்டு காந்திமதி அறைக்குள் வந்தான் யுவா. காந்திமதி கமலா இருவரும் சேரில் அமர்ந்து புத்தகத்தை படித்து கொண்டிருக்க, அம்மா எதுக்கு உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அக்கா, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா என்று கமலாவை பார்த்தான் யுவா. தம்பி, நான் சொல்லாமலா இருப்பேன்? நான் சொல்லி அம்மா கேட்கவே இல்லை என்று கமலா சொல்லவும், அக்கா, தீரன், எதுக்கு இதை போய் இவ்வளோ பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா நார்மலாக இருக்கிறது சந்தோஷமான விஷயந்தானே. இப்போதான் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து உட்கார ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களாவே எழுந்து உட்காந்து சின்ன சின்ன வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள அவங்க போக்கில் விடுங்க. நீங்கள் பாசம்னு ஓவராக ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா அவங்கள சோம்பேறியாக்கிட்டு ரூமுக்குள்ளவே முடங்கியிருக்காங்க என்றவள் காந்திமதியிடம் அம்மா என்று அழைத்தபடி அவர் அருகில் வந்து அமர்ந்து, அம்மா நான் என்றவளுக்கு அடுத்து என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. பின்ன உங்கள் பையன் கூட வெளியே போகிறேன்னு நான் சொல்ல முடியும்? எந்த நோக்கத்தில் அவனுடன் நீ வெளியே போகிற என்று காந்திமதி ஒரு பார்வை பார்த்தாலே வந்தனா உடைந்து விடுவாள் அல்லவா? தீரன் மீது இல்லாத பாசமும் காதலும் காந்திமதி மீது வந்தது ஏன் என்று வந்தனாவுக்கு இன்று வரை புரியவில்லை. அவளின் தடுமாற்றத்தை ரசித்த யுவா காந்திமதியின் மறுபுறம் வந்து வந்தனாவின் கையை பிடித்து கொண்டு, அம்மா, நான் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் எதையும் மறைச்சது கிடையாது. என் பார்வையை வச்சே எனக்கு வந்தனாவை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நானும் வந்தனாவும் லவ் பண்ணுறோம். இன்னைக்கு முதல்ல வெளியே போகிறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று வந்தனாவுடன் காந்திமதி காலில் விழுந்தான். அவர்களை பார்த்து கமலா புன்னகைக்க காந்திமதி நடுங்கிய கரத்தை வந்தனா யுவா இருவரின் தலையிலும் கை வைத்து ஆசீர்வாதம் செய்ய வந்தனாவுக்கு தான் குற்ற உணர்வாக இருந்தது. யுவா மிகுந்த மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்று காந்திமதி கன்னத்தில் முத்தமிட்டவன்,
அம்மா, தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்போ நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், லேட் ஆகுது என்று விட்டு வந்தனாவின் கையை பிடித்து இழுத்து வந்து அவளை காரின் டிரைவர் சீட் பக்கத்து சீட்டில் அமர வைத்தவன் தானும் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்ய கலங்கிய கண்ணை கட்டுப்படுத்தவே வந்தனாவுக்கு போதும் போதும் என்றானது. ரது, அப்பாவுக்காக பண்ணுறது எல்லாமே சரின்னு நினைக்காத. ஒருத்தர் மனசோட விளையாடுறது தப்பு. காந்திமதி அம்மா அவங்களோட பொண்ணா ஒன்று நினைக்கிறாங்க. அவங்க பையன் சொல்கிற பேச்சை கூட கேட்காம நான் சொன்னதுக்காக கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார முயற்சி பண்ணுறதுலேருந்து தோட்டத்துக்கு வந்து இயற்கையை ரசிக்கிற அளவுக்கு அவங்களே அவங்கள மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீ எப்படி அவங்க பையனை ஏமாத்த நினைக்கிற? இது துரோகம். உனக்கு புரியுதா இல்லையா என்று மனம் கேள்வி கேட்க, நீ கொஞ்சம் அமைதியாயிரு. அவ சரியாக தான் பண்ணுறா. சின்ன வயசுலேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்ச அம்மா அப்பாவை விட இவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அதுவும் தங்களுக்கு பிறக்காத குழந்தையை கூட அவ்வளவு பாசமாக வளர்த்தினவங்களுக்காக என்ன வேணும்னாலும் யாரை வேணும்னாலும் கொல்லலாம். தயவு செஞ்சு அவளை குழப்பிட்டு இருக்காம ஓடி போய் தொலை மனமே என்று மூளை விரட்ட மனத்திற்கும் மூளைக்குமான போராட்டத்தின் இடையில் சிக்கி தவித்தாள் வந்தனா. சரோவிடம் கோபமாக பேசிவிட்டு மனைவியை அழைத்து கொண்டு கிராமத்தின் எல்லையில் இருந்த தேங்காய் தோப்பிற்கு வந்தான் சக்தி. அவன் கோபமாக இருப்பதை கணித்த தீக்ஷண்யா, அதான் விடு, பாட்டி ஏதோ அவங்க மனசில் இருக்க ஆசைக்காக சொன்னாங்க. அதுக்காக இப்படி கோபமாக பேசி கற்றுட்டு வந்தது சரியில்லை. நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன், கோபம் வந்தால் கையை நீட்டாதேன்னு. ஆனால் நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற என்று அவன் கையை இறுக்கமாக பிடித்து கோபமாக கூறினாள் தீக்ஷண்யா. ஆமாடி, என்னால் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒத்துக்கிறேன். நான் எல்லா விதத்துலேயும் சரியாக இருந்தாலும் கோபம் வரும்போது நான் 0 தான். அதுவும் உன் விஷயத்தில் நான் அடி முட்டாளாயிடுவேன். என்ன சொன்ன? பாட்டி அவங்க ஆசைக்காக சொல்கிறாங்களா? அவங்க ஆசைக்காக 1000 சொல்லுவாங்கடி. அதுக்காக விருப்பமே இல்லாமல் உன்னை தொட சொல்கிறியா என்று கோபமாக கேட்டான் சக்தி. அப்போது என்னை பிடிக்கலையா தான்? குடும்பத்துக்காகத்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? எப்பவும் நமக்குள்ள எதுவும் இல்லையா என்று தீக்ஷண்யா கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க, அடிச்சி பல்ல உடைச்சிருவேன் என்று கையை ஓங்கி பின் கீழே போட்ட சக்தி, ஏண்டி நீயும் என்னை புரிஞ்சுக்காம உயிரை வாங்குற? நான் என்ன சொன்னேன், நீ என்னவா எடுத்துக்கிற? உன் கூட வாழ எனக்கு ஆசை இருக்காதா? யாரடி இந்த காலத்தில் கல்யாணமாகி பொண்டாட்டிய கன்னி பொண்ணா விட்டு வச்சிருக்காங்க? நான் உனக்காக தாண்டி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறேன். அதையும் தாண்டி பாட்டி நினைக்கிறது தப்பு தீ. அவங்களுக்கே தெரியும் நம்ம கல்யாணம் சூழ்நிலையால் நடந்ததுன்னு. அப்புறம் எப்படி நாம் உடனே வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும்? நமக்குள்ள ஒரு புரிதல் வேணும்ல. அவங்க சொல்கிற மாதிரி குழந்தைக்காக உன் மேலே நான் பாஞ்சேன்னா என்னை விட கொடுமையான மிருகம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லடி. என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைய நீ சுமக்கிறத விட நீ ஒரு நல்ல நிலைமையில சிங்கிள் உமனாக நின்று உனக்கு பிடிச்ச துறையில் உயர்ந்து காட்டுறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. நமக்கு இன்னும் வயசு இருக்குது தீ. இப்போதைக்கு குழந்தை அது இதுன்னு உன் கனவை என்னைக்கும் நான் அழிக்க மாட்டேன். தயவு செஞ்சு இன்னொரு முறை அவங்க அது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்கன்னு கேட்டு ஏதாவது பண்ணின நான் பொல்லாதவனா மாறிடுவேன் என்றான் சக்தி கோபமாக. அத்தான் என்று வேகமாக அவனை அணைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்த தீக்ஷண்யா, நிஜமாவா தான்? உனக்கு என்னை பிடிக்குமா? நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு தான் என்னை தள்ளி வைக்கிறியா? மற்றபடி உன் மனசில் வேறு எந்த எண்ணமும் இல்லை தானே என்று விசும்பிக் கொண்டே கேட்க அவள் நெற்றியோடு நெற்றி முட்டிய சக்தி, உன்னை பிடிக்காம தான் இப்படி என் கூட நெருங்க விட்டுருக்கேனா தீ? உன் மேலே கோபம் வெறுப்பு இருந்தாலும் தனி பாசம் இருக்குதுடி. இப்போவும் அப்பவும் இனி எப்பவும் இருக்கும். நீ பிறக்கும்போது அத்தையம்மாவோட நான் தாண்டி அதிகமாக அழுதேன். முன்ன முதல்ல கையில் வாங்கினதும் சரி, நீ வயசுக்கு வந்தப்போ என்கிட்ட வந்து சொன்னது வரைக்கும் என் மனசுக்குள்ள அழியாத ஒன்றா இருக்குது தீ. என்னதான் நமக்குள்ள சின்ன வயசில் சில மனக்கசப்பு வந்திருந்தாலும் நான் உன்கிட்ட கோவமாக பேசி திட்டியிருப்பேன். ஆனால் அதில் கூட ஒருவித பாசம் இருக்குண்டி. அது உனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சதில்லை என்று அவள் ஸ்டைல் முடியை ஒதுக்கி விட்டவாறு கூறினான். அவன் கண்ணை நேருக்கு நேராக பார்த்த தீக்ஷண்யா, சாரி அத்தான், நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுத்திட்டேன். அன்னைக்கு நீ வந்தனா அக்காவை என்று அவள் சொல்ல வரும்போதே அவள் வாயில் கையை வைத்து தடுத்த சக்தி, நான் அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். இனிமே அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா இதனால் பாதிக்கப்படுறது நீ மட்டும்தான் தீ. உன் மேலே இருந்த கோபம் வெறுப்பெல்லாம் உன் கழுத்தில் கட்டின தாலி
உன் மேலே இருந்த கோபம் வெறுப்பெல்லாம் உன் கழுத்தில் தாலி கட்டின அன்னைக்கு நைட்டே போயிடுச்சு. என்னை அடி திட்டு வாடா போடான்னு கூட சொல்லிக்கோ. ஆனால் தயவு செஞ்சு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அம்மா கேட்டாங்க, பாட்டி ஃபீல் பண்ணுறாங்கன்னு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் தான் அப்படின்னு மட்டும் சொல்லிடாத. நமக்குள்ளே நடக்கிற தாம்பத்தியம் யாரோட வற்புறுத்தலும் இல்லாமல் அழகான ஒரு விஷயமா காலத்துக்கும் அழியாததா இருக்கணும். புரியுதா என்று சக்தி கேட்க, புரியுதத்தான் என்று உடல் சிலிர்த்தபடி அவன் கழுத்துக்கடியில் முகத்தை புதைத்தாள் தீக்ஷண்யா. தீ அத்தான், இப்படியே எவ்வளவு நேரம் நிற்கிறது? நாம் இங்கே வந்து ஒன்றுமே சுற்றி பார்க்கல. அவள் பேச பேச அவளின் எச்சிலும் மூச்சுக்காற்றும் சக்தியின் கழுத்தில் எச்சில் சில்லென்றும் மூச்சுக்காற்று சூடாகவும் உரச அவனின் ஆண்மை எழுந்து நின்று கட்டுப்பாடோடு இருந்தவனின் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்ய பட்டென அவளின் இடுப்பை இறுக்கி பிடித்தான் சக்தி. தீக்ஷண்யா மனதிற்குள் சிரித்து கொண்டாள். ஒன்றுமே பண்ண மாட்டாரு, ஆனால் கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்ணுறது மட்டும் வரும். உனக்கும் என் கூட வாழணும்னு ஆசை இருக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதத்தான். என்னோட கனவையும் தாண்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்னை நீ தள்ளி வச்சிருக்க. அது என்னவானாலும் இருந்துட்டு போகட்டும். அப்படியே ஒரே ஒரு கிஸ் மட்டும், அதுவும் லிப்லாக் கொடுத்தீன்னா இன்னைக்கு நான் ஹாப்பி. எப்படியாவது கொடுத்துறாத்தான் என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு அவனை நொடிக்கு நொடி இறுக்கமாக அணைத்தாள். அவளின் அணைப்பில் சக்தியின் உடல் அவன் கட்டுப்பாட்டை இழக்க அவளை இழுத்து மரத்தில் சாய்த்தவன், சாரி தீ, ஐ நீட் யோர் லிப் ஜஸ்ட் 2 minutes என்று விட்டு பட்டென அவள் உதட்டை சிறை செய்தான். கண்கள் விரிய அவனை பார்த்த தீக்ஷண்யாவின் அடிவயிற்றில் ஜிவ்வென்ற உணர்வு வந்து தாக்க அவன் இருபக்க தோள்பட்டையில் அழுத்தமாக கையை வைத்து அழுத்தி அவன் கண்ணை பார்த்தாள். சக்தியும் அவள் கண்ணை பார்த்து கொண்டே அவள் உதட்டை மென்மையாக சுவைத்து அவள் பால் பற்களை தாண்டி உள்ளே சென்று அவள் எச்சிலையும் சுவக்க கண்கள் சொக்க நிற்கக்கூட முடியாமல் அவன் மேலேயே சாய்ந்தாள் தீக்ஷண்யா. 2 நிமிடம் என்று சொன்னவனின் முத்தம் 4-5 நிமிடங்களாக நீடிக்க அவள் சோர்ந்து போய் மூச்சுக்கு போராடுவதில் அவளை விட்டு பிரிந்து நின்று தலையை அழுந்த கோதினான் சக்தி. மரத்தில் சாய்ந்து நின்ற தீக்ஷண்யாவும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியபடி அவனை பார்த்தவள், என்ன அத்தான் இவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காரு, நான் வேணும்னே அவரோட உணர்வை தூண்டி விட்டுட்டேன் போலியே என்றவளின் கண்ணில் அவனின் சிவந்த உதடு பட, என்னை விட அத்தானுக்கு தான் லிப் ரொம்ப ரோஸ் கலரில் இருக்குது. அத்தை இவர் வயத்தில் இருக்கும்போது குங்குமப்பூவாக சாப்பிட்டிருப்பாங்க போல என்று மனதில் நினைத்தவளுக்கே அவளின் எண்ணப்போக்கை நினைத்து வெட்கமாக இருந்தது.